Hi guys, welcome to MAK India. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னடா இது Black கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. கேமிங் லேப்டாப் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா Acer ஓட Predator Helios 300 அப்படிங்கற ஒரு மாடல். இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இது பாத்தீங்கன்னா நான் Flipkartல புக் பண்ணேன். 96,400 something வந்தது. நீங்க வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,10,000 அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கு. ஆனா வந்து Flipkartல பாத்தீங்கன்னா ஆஃபர் ரேட்ல போட்டுருந்தாங்க. 96,000 something வந்தது. இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்தலாங்களா? பாத்தீங்கன்னா பாக்ஸ் நல்லாவே பேக்கிங்கா தாங்க இருந்தது. மேலே வந்து இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்து அது சைடுல பீடிங்லாம் கொடுத்து நல்லாவே பண்ணி வச்சிருந்தாங்க. சோ உள்ள பாத்தீங்கன்னா நல்லாவே வச்சிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா இது சார்ஜர் அண்ட் அடாப்டர். சார்ஜர் அடாப்டர் இருக்கு. இப்போதான் மெயின் இதுவே வரப்போகுது. ஸோ கைஸ் இதுலேயும் உள்ள ஒரு பாக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா தெர்மோகோல்லாம் வச்சு சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாக்ஸ் தான். வாவ் சூப்பர். இங்கே பாருங்கள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த Predator Helios 300 மாடல். ஓகேங்களா? இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இதில் என்னென்ன ஸ்பெக் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் ஒன்று. அப்புறம் இது வந்து மேனுவல் இருக்குங்க இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசரோட ஒரு மேனுவல். பாருங்கள் செட்டப் கைடு இது. செட்டப் கைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டிக்கரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இந்த பாக்ஸில். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது பூட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதுன்றதையும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ பாருங்கள் Predatorன்னு வரும்போது அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஃபேனோட ஸ்பீடும் பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதோட டீட்டெயிலாக வந்து நான் இதுக்கப்புறம் காட்டுறேன். இது பாருங்கள் பூட்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தின் 10 செகண்டில் வந்து பூட் ஆகிடுது. ஸோ நம்ம இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். Acer Predator Helios 300 இது ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா i7 11th gen கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 GB ரேம் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப் டு 32 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிராஃபிக் கார்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதுக்கு என்ன கிராஃபிக் கார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce RTX 3050 Ti கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஜிபி கிராஃபிக் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 GB கிராஃபிக் கார்டு DDR6 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு அட்வான்ஸான கிராஃபிக் கார்டு தான். ஸோ Windows 10 ஹோம் இதை வந்து அவங்களே வந்து OS இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15.6 inch QHD IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 144 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
நம்மளுக்கு ஹெர்ட்ஸ் 144 இருக்கிறதுனால டிஸ்பிளேயோட மூமெண்ட் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சரிங் வந்து ஆப்டிமைஸ் பேஸோட எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் லேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கில்லர் வைஃபை 6AS கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக இருக்கிற மோஸ்ட் அப்டேட்டட் வைஃபையோட கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வைஃபையோட கனெக்ஷன் இருக்கும் நம்ம லேப்டாப்பில். வெப் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 720 பிக்சல் HD வெப்கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும், பட் 1080 இல்லை, இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட பேட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 59 Wh 4 செல் லித்தியம் அயன் பேட்ரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கீபோர்டை பொறுத்த வரைக்கும் RGB லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து கீபோர்டில் வந்து கலரோட செட்டிங்ஸ் கூட மாற்றிக்கலாம், வேவ் மாதிரி. ஸோ என்னென்ன தேவையோ அது கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ வீடியோவிலே இப்போ பார்த்துட்ருப்பீங்க, நம்ம கலர் என்னென்ன மாற்றுறோமோ அதே வந்து அப்படியே செட்டிங்ஸ் வந்து இங்கே கீபோர்டில் மாறும் அப்படியே. ஸோ இதுக்கு வந்து 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாவது இருந்ததுன்னா 1 year வாரண்ட்டி நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா இதோட கூலிங் சிஸ்டம் தான் வேறு லெவலில் இருக்க கூலிங் சிஸ்டம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாஸ்டிங் பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பர் தெர்மல் சொல்யூஷனோட கூலிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஹெவி லோடட் கேமாக இருந்தால் அது வந்து நம்ம இதில் ஈஸியாக விளையாட முடியும். ஸோ கூலிங் சிஸ்டம் ரொம்பவும் உள்ள இன்டர்னலில் இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் எதையுமே ரொம்ப ஹீட் பண்ணாது. வேல்யூபிளான ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாஸ்டோட மானிட்டரிங் கூட பண்ணிக்கலாம், RGB பெர்ஃபார்மன்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனோட இதை மேனுவலில் வந்து நம்ம ஃபேனோட இதை ஆட்டோலையும் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதுலேயும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வச்சா நீங்கள் ஏதாவது ஒரு எடிட்டிங்கோ இல்லை ஒரு அனிமேஷன் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க லேப்டாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இன்டர்னலில் காம்போனன்ட்ஸ் ரொம்ப ஹீட் ஆகும். ப்ராசஸர் CPU எல்லாமே கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக நம்ம மேக்ஸிமமில் வச்சோன்னா ஃபேனோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஹையில் சுற்றும், மேக்ஸிமம் RPMல சுற்றும். ஸோ அந்த ஹீட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளில தள்ளும். ஆனால் இது மூலியமாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேட்ரி வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது. இப்போ நம்ம சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் ஓகே ஸ்டெபிலிட்டி இருக்கும், பட் வித்தவுட் சார்ஜிங் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸ் ஆட்டோ அதுக்கேற்ற மாதிரி. கேமுக்கு இப்போ கேம் விளாட்றோன்னா அதுக்கேற்ற ஆட்டோவில் வச்சுட்டா கேமுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஃபேன் வந்து எக்ஸாக்டிங் ஓவர் இது மேக்ஸிமம் அதுவே ஃப்ரீக்வன்சிலாம் மாற்றிக்கும். ஸோ நல்ல ஸ்பெக் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேமிங்க்கெலாம் ரொம்ப சூப்பரான இது. அனிமேஷன் பண்ணுறீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த Acer Predator Helios 300 வந்து சூப்பரான லேப்டாப். கேமிங் லேப்டாப்க்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் 144 ஹெர்ட்ஸ்க்கு ஸ்மூத்தெலாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இது நல்லா மவுஸோட மூமெண்ட்டு இல்லை ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான கிளாரிட்டியோட வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அதே மாதிரி 4K வீடியோவும் ப்ளே பண்ணியிருந்தேன் வித் ஆடியோவோட சூப்பராக இருக்கும். அந்த ஆடியோலாம் கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேனோட சவுண்டும் நான் வந்து இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருக்கேன், அதுவும் கேளுங்க. கேம் விளையாடி பார்த்தேன். ஸோ கேமும் வந்து சூப்பர் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து 60 ஃப்ரேம்ஸ் கரெக்டாக கிடைக்கிது. அதாவது லாக் பண்ணால் 60 ஃப்ரேம்ஸ் லாக் பண்ணால் கரெக்டாக கிடைக்கிது. ஆடியோ வீடியோ எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த லேப்டாப்பை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது இந்த லேப்டாப்பு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த லேப்டாப்பில் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 TB HDD கொடுத்துருக்காங்க. ஸோ 512 GB SSD ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 512 GB SSD ஸ்டோரேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C டிரைவில் இருக்கும். ஸோ மீதி இருக்கிற ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1 TB ஸ்டோரேஜ், அது நம்ம எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். Exactly what I need. Oh, want to put your thumbnail in? In the grand calculus of the multiverse, their sacrifice means infinitely more than their lives.
sorry, kid. If they die, they die. This is why. அது இப்போ ஒரு இது இருக்கு நல்லா இது பேசிட்டாங்க பரவாயில்லையா ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம் என்னென்ன இருக்குன்னு லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்போம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப் தாங்க அது ஸோ கைஸ் இந்த வீடியோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டாக உங்களை வந்து சேரும் பாய்